எப்படியோ நம்ம ஊருக்கு கிளம்புறதுன்னு முடிவாயிடுச்சு. டாக்டர், என் தம்பி எப்படி இருக்கான்? என்ன எதுக்கு டாக்டர் வந்திருக்காங்க? தூங்குறதுக்கு இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும். நான் கொடுத்த டேப்லெட்டை 4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கொடுங்க. ஃபீவர் கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆயிடும். சரிங்க டாக்டர், Okay. தேங்க்யூ. போலாமா? ஹலோ, என்ன டாக்டர் வந்துட்டு போறாரு? யாருக்கு உடம்பு சரியில்லை? கோயிலுக்கு போயிட்டு வந்ததுல இருந்தே செல்வத்துக்கு காய்ச்சல் அடிக்குது, உடம்பெல்லாம் வலிக்குதுன்னு சொன்னாரு. அதான் டாக்டருக்கு ஃபோன் பண்ணியிருந்தோம், வந்து பார்த்துட்டு போறாரு. எதுக்கு வெளியே வந்து டாக்டர் கூப்பிடுறீங்க? என் தம்பியா டாக்டர் தானே? சொல்லியிருந்தா அவனு நல்லா ட்ரீட்மெண்ட் கொடுத்துருப்பான்ல. யாரு? உங்க தம்பி தானே? அப்படியே ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டாலும் என் தம்பி அடுத்த செகண்டே அப்படியே நல்லா ஆயிடுவான் பாருங்க. ஏங்க, என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? ஆதி தம்பி ரொம்ப கைராசியான டாக்டர், தெரியுமா உங்களுக்கு? போதும், உங்க ஆதி தம்பி ட்ரீட்மெண்ட் கொடுத்தா என் தம்பியோட நிலைமை அவ்வளவுதான். ஆளே காலி பண்ணாலும் காலி பண்ணிடுவாரு. ஐயோ, யாராவது அப்படி பண்ணுவாங்களா? என்ன பேச்சு பேசுறீங்க நீங்க? எந்த டாக்டரும் அப்படி பண்ண மாட்டாங்க. ஆனா உங்க தம்பி கண்டிப்பா பண்ணுவாரு. அதான் பாக்குறோமே, ஏற்காடு வரும்போது ஹோட்டல்ல ஆரம்பிச்சது. அவருக்கு இன்னும் எங்க மேல உள்ள கோவமோ பழி வாங்குற எண்ணமோ அப்படியேதான் இருக்கு. மலை மேல ஏறும் போதே பிரச்சனை பண்ணிக்கிட்டே தான் வந்தாரு. மேல வந்ததுக்கு அப்புறமும் தினம் தினம் ஏதாவது ஒரு பிரச்சனை. ஹலோ, போதுமா? வேணாம். நடந்ததெல்லாம் ஒண்ணுன்னா யோசிச்சு பேசுற. என் தம்பி ஒன்னும் அப்படிப்பட்டவன் கிடையாது. நீ தான் வன்மத்தை மனசுல வச்சுட்டு தப்பா பேசிட்டு இருக்கிற. யாரு? யாருக்கு வன்மோ? உங்களுக்கு தான் வன்மோ. ஏங்க, ஏங்க, உங்களை விசாரிச்சது தப்புதான். நீங்க போங்க போங்க. வெண்ணிலா, எதுக்கு தேவையில்லாம இவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? அவனே ஒரு குடிகார பையன், இப்ப கூட குடிச்சிட்டு போதையில தான் இருக்கான். அவங்கிட்ட போய் நியாயத்தை பத்தி பேசிட்டு இருக்க? நியாயம் எல்லாம் இவங்கிட்ட போய் கிடைக்குமா? இவன்லாம் ஒரு ஆள்னு. நானும் பாத்துட்டே இருக்கேன். குடிகாரன்ற பொண்டாட்டிக்கு பயந்தவெல்லாம் பேசுறான் பேச்சு. இன்னொரு தடவை அந்த குடிகாரன்ற வார்த்தையை விட்ட ரைட்ல வச்சா லெஃப்ட் பிஞ்சிரும். ஏய், யார கை நீட்டி அடிக்கிற? உன் புருஷனதான். மரியாதை அவ்வளவுதான். விடுமா, இவன்லாம் ஒரு ஆள். இவங்கிட்ட போய் நீங்க பேசிட்டு சும்மா இருங்க. எவ்வளவு திமிரு இருந்தா ஏன் முன்னாடி உங்களை கை நீட்டி அடிப்பான்? எங்க அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இன்னொருத்தங்கிட்ட அடி வாங்கும் போதுதாமா நீ புருஷன் மேல இவ்வளவு அக்கறையா இருக்கேன்னு தெரியுது. இதுக்காகவே நான் கண்டவங்கிட்ட எல்லாம் அடி வாங்க தயாரா இருக்கேன். நான் பொம்பளைனா எதுவும் பண்ண மாட்டேங்கிற தைரியத்துல பேசுறியா? நான் ஒன்னும் புருஷன் மாதிரி கிடையாது. பேசாம போயிடு. ஏங்க, இப்ப பிரச்சனை வேண்டாங்க, கொஞ்சம் அமைதியா இருங்களேன். அவன் தேவையில்லாம பேசுனா நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணிருக்க. என்னாச்சு? என்ன பிரச்சனை? எதுக்காக அவங்களோட சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? அண்ணி, என்னதான் இவங்களுக்குள்ள பிரச்சனை சொல்லுங்க அண்ணி. இல்ல தம்பி, வெண்ணிலாவோட தம்பிக்கு உடம்பு சரியில்லைன்னு டாக்டர் வந்து பாத்துட்டு போனாரு. சொல்லிருந்தா நீங்க வந்து பாத்திருப்பீங்களேன்னு இவர் சொன்னாரு. அதுக்கு நீங்க சரியா ட்ரீட்மெண்ட் பார்க்க மாட்டீங்கன்னு சொல்லி வெண்ணிலா சொன்னாங்க. அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் வாக்குவாதம் ஜாஸ்தியாகி சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இவன் மட்டும் என் கண்ணத்துல அடிச்சான்ல, அதை மட்டும் யாரும் சொல்ல மாட்டீங்களா? மிதிக்காம விட்டுறேன்னு சந்தோஷப்படு. நீங்க சும்மா இருங்க. எனக்கு என்ன குடியாரன் இருக்கான்? அண்ணே, சும்மா எதுக்குன்னு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? அமைதியா இருங்கண்ணே. அவங்களுக்கு உடம்பு சரியில்லைனா அவங்க ஏதோ ஒரு டாக்டர் கூட்டிட்டு வந்து பாக்கட்டும். அதே எதுக்கு நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க? தம்பி, நான் ஒரு அக்கறையில கேட்டேன். அதுக்காக என் தம்பி ட்ரீட்மெண்ட் பண்ணி அவரை கொன்றுவான்ற ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்காங்க. அப்படிதான் பேசுவேன். அது ஏன் இஷ்டம்? அப்ப நானும் அப்படிதான் அடிப்பேன். அது ஏன் இஷ்டம்? ஐயோ ஏங்க, ஐயோ போதும், 2 பேரும் இதோட விட்டுருங்களேன். அண்ணே, இனிமே தேவையில்லாம அடுத்தவங்க குடும்ப விஷயத்தில் தலையிடாத. முதல்ல இங்க இருந்து வா. இங்க பாரு, என் தம்பி சொல்றதுனால உன்னை விடுறேன். இல்லன்னு வச்சுக்கோ. இல்லன்னா என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? என்ன பண்ண முடியும் உன்னால? நம்ம போலாம். பொண்டாட்டி இந்த பையன். நீ கிளம்பி போ. நான் என்ன போறீங்களா இல்லையா? போசல அவன. வாங்க. வாங்க, நம்ம போலாம். வாங்க. வாங்க உள்ள. பேசாம வாங்க. வெண்ணிலா, போதும்மா, போதும், வா போலாம். அவங்களுக்கு இது போதும். ஏமா, இங்க அகிலன் யாரு? என் ஹஸ்பண்ட் தான் சார். ஏன் கேக்குறீங்க? அவரை கூப்பிடுமா. என்னங்க, போலீஸ் வந்திருக்காங்க. யார் இது? என்ன சார், நான் தான் அகிலன். என்ன இஷ்யூ? உங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. உங்களை விசாரிக்கணும். ஸ்டேஷன் வரைக்கும் வாங்க. சார் வாங்க. இருங்க. எதுக்கு? யாரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க? வாங்க சார். சார் வாங்க. சார் சார் எதுக்கு சார்? வாங்க வாங்க. எதுக்கு சார் சொல்லுங்க கூட்டிட்டு சார். போறீங்க? என்ன சார்? சார்? ஐயோ. சார் என்ன விஷயம் சார்? சார் என்னன்னு சொல்லுங்க சார். யார் சார் எம்எல்ஏ கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க? கையை விடுங்க சார் ஃபர்ஸ்ட். சார் சார்
என்னாச்சு நீங்க மகன்? ஏதோ தப்பான ஆளை விசாரிக்க வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, நீங்க யாரு? சார், நான் இவரோட தம்பி சார். நாங்க எல்லாரும் குடும்பத்தோட தான் ஏற்காடு வந்திருக்கோம். நாங்க சரியான ஆளை தான் விசாரிக்க வந்திருக்கோம்.